திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் நிலையில் எம்பி கனிமொழி, அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி வணக்கம். அமைச்சர்களின் ஆய்வு தொடர்பான மேலும் விவரங்கள் என்னென்ன? குடமுழுக்கான ஏற்பாடுகள் எவ்வளவு விரைவாக நடைபெற்று வருகிறது? கண்டிப்பாக தற்பொழுது திருச்செந்தூர் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு நடந்து வரக்கூடிய இறுதிக்கட்ட பணிகளை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் கனிமொழி எம்பி ஆகியோர் தற்பொழுது நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வருகிற ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது. இதற்காக பணிகளானது தீவிரமாக நடந்து வருகிறது. குறிப்பாக யாகசாலை அமைக்கும் பணிகள், கோபுரத்திற்கு கலசங்கள் கொண்டு செல்வதற்கான சாரம் அமைக்கும் பணிகளானது தற்பொழுது மும்முரமாகவே நடந்து வருகிறது. இந்த நிலையில இந்த இறுதிக்கட்ட பணிகளை பார்வையிடுவதற்காக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வருகை தந்தனர். அவர்கள் நடந்து வரும் பணிகளை நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ந்து கோவில் வளாகம் குடமுழுக்கு நடைபெறக்கூடிய விமான கோபுர தளங்கள் அமைத்ததையும் பார்வையிட்டு தொடர்ந்து யாகசாலை பணிகளை நேரில் பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த குடமுழுக்கு விழாவிற்கு 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்காக தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்வதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து வருகிறது. கோவில் வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய விடுதிகள் முழுவதுமே தற்பொழுது ஆய்வு செய்யக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்து அமைச்சர் சேகர் பாபு மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி ஆகியோர் பேச இருக்கின்றனர். தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய பணிகள் தீவிரமாக நடந்து வருவதால் பெருந்திட்ட வளாக பணிகளும் கும்பாபிஷேக பணிகளுக்கும் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தகவல்களுக்கு நன்றி பவானி. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.